வணக்கம். ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு. இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்புச் செய்திகள்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று வாகனங்கள் தீப்பற்றி எரியும் விபத்தை தடுக்க தமிழ்நாடு அரசின் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கமிஷனர் ஆர்டிஓ அனுமதியின்றி வாகனங்களில் புதிய மாற்றம் செய்ய முடியாது என புதிய கட்டுப்பாடு விதித்துள்ளார். கள்ளக்குறிச்சி பள்ளியில் கொலை செய்து கொண்டதாக ஸ்ரீமதி தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது பள்ளி தாளாளர் உள்ளிட்டோர் ஆஜராயினர். அப்போது மாணவி ஸ்ரீமதியின் தாயார் நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. லோக்சபா தேர்தலில் 30 ஆண்டுகளுக்கு பின் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து 370வது பிரிவை நீக்கிய பிறகு நடந்த முதல் தேர்தலிலேயே ஸ்ரீநகர் தொகுதி ஓட்டு சதவிகிதம் அதிகரித்து புதிய சாதனை படைத்துள்ளது. கேசே சவுக்கு சங்கர் மீதுதான். அவருக்கே அந்த வழக்குகளில் ரிமாண்ட் இல்லை. பெலிக்ஸ் எதுவுமே செய்யாத போது அவர் மீது உள்ள வழக்கில் எப்படி ரிமாண்ட் செய்ய முடியும் என பெலிக்ஸ் ஜெரால்டு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் குறித்து சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவு செய்த வழக்கில் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாவின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேலும் அரசியலில் உள்ளவர்கள் என்ன பேசுகிறோம் என்ற கவனத்துடன் பேச வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பின் முக்கியமான மூத்த IAS அதிகாரி ஒருவரை முக்கிய இலாக்காவிலிருந்து டம்மி இலாக்காவுக்கு மாற்ற உள்ளாராம். இவரை பற்றிய புகார்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்படுகிறதாம். 5வது கட்டமாக நடைபெறும் லோக்சபா தேர்தல் களத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, பியூஷ் கோயல், மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உட்பட மொத்தம் 695 பேர் போட்டியிடுகின்றனர். லோக்சபா தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனுவில் தனது தொலைபேசி எண் மற்றும் இமெயில் ஐடி குறித்த விவரங்களை பகிர்ந்துள்ள நிலையில் அது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மற்றும் ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ் ஜெரால்டு மீது கோவை பந்தய சாலை காவல் நிலைய போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர். நியூஸ் கிளிக் செய்தி இணையதளத்தின் நிறுவனர் பிர்புர் புர்கெஸ்தாவை ஊபாய் என்னும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் என்று புர்கெஸ்தாவை உடனடியாக விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதிகளை இந்தியா மீட்டே தீரும் என்று மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளார். பாஜக 400 இடங்களுக்கு மேல் வென்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் உலக நாடுகளை அதிர வைக்கும் மெகா ஆபரேஷனை மேற்கொள்ளப் போகிறது என்பதையே மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் சுட்டிக்காட்டி வருவதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது. ஜெர்மனியில் இருந்து நாடு திரும்பும் ஹசன் தொகுதி MP பிரஜ்வல் ரேவண்ணாவை பெங்களூரு விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.